ஆமென். அல்லேலூயா. சரி, இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு தியானம். லூக்கா 6வது அதிகாரத்தில் 32 35 வசனம் முடிய யாராவது ஒருவர் எடுத்து வாசிங்க. லூக்கா 6வது அதிகாரம் 32 35 வசனங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்பி கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நம்மளுடைய ஞாபகத்துக்காய் வசனம் வாசித்த உடனே உங்களுக்கு எல்லாமே புரிந்துடும் என்ன கருத்து என்று சொல்லி. இருந்தாலும் இந்த நாளில் இது ஒரு ஞாபகத்துக்காய் நம்ம இதை திரும்பவும் தியானிக்க ஆண்டவர் உணர்த்தினார். அதனால் நான் இந்த இடத்துல எடுத்து அதை தியானிக்கிறேன். வசனத்தை நம்ம எல்லாரும் கூட ஒரு விஷயம் சேர்ந்து வாசிக்கலாம். 32வது வசனத்திலிருந்து, உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படிக்கால் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாற கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. அல்லேலூயா. இந்த பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு 4 காரியத்தை நமக்கு உணர்த்துகிறத இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நாம நம்மளுடைய ஓன் பிரதர்ஸ்க்கோ சிஸ்டர்ஸ்க்கோ உதவி செய்கிறது. அதை வேதத்தில் அவர் சொல்றாரு, பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. இது ஒரு காமன் திங். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, நாம நம்ம பிரதர்ஸ்க்கு செய்யறது அது ஒரு காமன் திங். அது நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால நம்ம செய்யறது இல்லை. ஆர்டினரி பீப்புள், நான் கிறிஸ்டியன்ஸும் அதை செய்யறாங்க. கரெக்டா? அதுதான் ஆண்டவர் உணர்த்துறாங்க. அது ஒரு சாதாரண ஒரு விஷயம். இப்போ நான் என் சிஸ்டருக்கு உதவி செய்யறதோ, சிஸ்டர் பிள்ளைக்கு உதவி செய்யறதோ, இட் இஸ் எக்ஸ்பெக்டட். அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் அதை செய்யணும். ஆனால் அது பாவிகளும் செய்கிறாங்க. ஆனால் நீங்களும் அதை செய்யணும். அதை செய்ய தவிர்க்க கூடாது. பட் அது ஒரு பெரிய வித்தியாசம் உள்ள ஒரு காரியம் கிடையாது. அல்லேலூயா. ஒரு ஆர்டினரி திங், ஒரு காமன் திங், எல்லா மனுஷனும் எதிர்பார்க்கிற ஒரு காரியமா இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் முதலாவது உணர்த்துகிற ஒரு காரியமா இருக்கிறது. இரண்டாவதாக அதில் உணர்த்துகிற ஒரு காரியம், அப்படி செய்வது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயமாகவும் காணப்படுகிறது என்று சொல்லி, நம்மளே ஒருத்தர் கனம் பண்றாங்கன்னா நம்ம திரும்ப அவங்களை கனம் பண்ணுகிறது ஈஸி தானே? கரெக்டா? அல்லேலூயா. அவங்க ஒருத்தர் கனம் பண்ணி நம்மளை கனம் பண்ணலைன்னா தான் அது ஒரு பெரிய விஷயம். பட் ஒருத்தர் நீங்க இது பண்ணும் பொழுது அவர்கள் திரும்ப உங்களுக்கு உதவி செய்யறாங்க அப்படின்னா அது ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருக்கு. அதை செய்யறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல. ஆனா இன்னொரு விஷயம் இந்த இடத்துல வசனத்துல திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், இப்படி செய்தால் உங்களுக்கு பலன் என்ன என்று கேட்கிறார். Hallelujah. If I just help my own sister or brother, உங்களுக்கு பலன் என்ன என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். Hallelujah. So ஏன் ஆண்டவர் அப்படி கேட்கிறாரு? நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் அப்போ ஹெல்ப் பண்றது நல்ல விஷயம் தானே அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவருடைய பார்வையில் என்னன்னா, அதை அந்நியர்களும் அதை செய்கிறார்கள். தேவனை விசுவாசிக்காத, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அறியாதவர்கள், எந்த முக்கு மூலைக்கு நீங்க போனாலும், ஆப்பிரிக்கா போனாலும், அமெரிக்கா போனாலும், எங்க மிடில் ஈஸ்ட் போனாலும் இதை செய்யறாங்க அவர்கள். ஸோ அதனால நம்ம வித்தியாசப்படுத்தி நம்மளை காண்பிக்க முடியாது. அதனால உங்களுக்கு
பலன் என்ன என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. அது உண்மையாவே ஒரு ரிவார்டா இருக்குமா நம்ம வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஆனா ஆண்டவர் 4வது வசனம், அந்த கடைசி வசனத்துல அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்பொழுது பலன் மிகுதியா இருக்கும் என்று சொன்னால், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளா இருப்பீர்கள், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதை ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறார், எதை நம்மளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்? நம்ம சுற்றி இருக்கிறவர்களுக்கு செய்கிறதை ஆண்டவர் ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்டா வச்சிருக்கிறார். பேசிக் ரெக்குவயர்மெண்ட். மனுஷனா இன்னொரு மனுஷனுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட் குடும்பத்துக்குள்ள அப்படி ரெக்குவயர்மெண்ட் வச்சிருக்கிறார். ஆனா இங்க வேதம் என்ன, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார். அல்லேலூயா. நீங்க நிறைய உதவி செய்திருப்பீங்க, ஒரு வாயை திறந்து நன்றி கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு தான் நீங்க உதவி செய்யணுமா? அல்லேலூயா. அப்பதான் உங்களுடைய பலன் மிகுதியா இருக்குமா. நன்றிய திரும்ப சொன்னா கூட அதுல கூட ரிவார்ட் போயிருமோ என்னமோ தெரியல. நன்றி அறியாதவர்களுக்கு நீங்க நன்மை செய்யும் பொழுது நீங்களே ஆச்சரியப்படி, என்னடா நம்ம இவ்வளவு ஹெல்ப் பண்றோம், இவ்வளவு அப்படி செய்யறோம் இப்படி செய்யறோம், ஒரு வாயை திறந்து நன்றி கூட சொல்ல மாட்டாங்களே நமக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்பதான் நீங்க யோசிச்சு பார்க்கணும், உங்களுடைய பலன் மிகுதியா இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கே உணர்ந்துருக்கிறீங்களா? என்ன இவ்வளவு உதவி செய்தேன், எனக்கு யாருனே தெரியாத அந்த பிள்ளை, எனக்கு யாருனே தெரியாத அந்த சகோதரன், அவருக்கு இவ்வளவு உதவி செய்தேன், இவ்வளவு விசாரிச்சேன், அவர் ஒரு வார்த்தை திரும்ப நம்மகிட்ட நன்றி கூட சொல்லலையே, நல்லா செஞ்சீங்கன்னு கூட சொல்லலையே, அந்த நாட்கள் உதவி செய்து ஒண்ணுமே சொல்லி நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க. இந்த வருத்தத்திற்கு ஆண்டவர் சொல்றார், மிகுதியான பலன் இருக்கிறது என்று சொல்றார். அல்லேலூயா. பிரியமானே, நம்ம லைஃப்ல நம்மளுடைய ஃபோக்கஸ் யார் மேல இருக்கணும்? நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நாம என்ன செய்யணுமா? நன்மை செய்கிறவர்களாய் காணப்படணுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. சோ அதை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஆமென். இந்த வசனத்திலே நம்ம பார்க்கும் பொழுது நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நாம பார்க்கணும், வேதத்திலிருந்து யாருக்கெல்லாம் யார் நன்மை செய்தார்கள், அதனால என்ன பலன் ஏற்பட்டது என்று சொல்லி ஒரு சில மனிதர்களை குறித்து இந்த வேதத்திலே நம்ம பார்க்க. என்ன நன்மை, நன்மைனா எப்படி நான் செய்யறது, நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறதுனா அது எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் புஸ்தகத்துல 9வது அதிகாரத்துல 3 - 7 வசனம் முடிய யாராவது ஒருத்தர் வாசிங்க. 2 சாமுவேல் 9 3 - 7. அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியோனின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலே இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதோபாரில் இருக்கிற அம்மியரின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தான் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மோபிபோசேத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திருப்பிக் கொடுப்பேன். நீ என் பந்தியிலே நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இங்கே தாவீது என்ன செய்கிறார் என்று சொல்லி மெபிபோசேத் என்கிற ஒரு மனிதனிடத்துல, சவுலினுடைய பேரன், சவுலினுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது சவுல் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பல முறை
முயற்சி செய்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். பொதுவா ராஜ்யபாரத்துக்கு வரவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த வம்சத்துல இருக்கிற எல்லாரையும் அழித்து போட்டுருவாங்க. ஏன்னா அவர்களிடத்திலிருந்து யாரும் இந்த பதவிக்கு கேட்டக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் அழித்து போடுகிற ஒரு ராஜாவினுடைய குணமாய் காணப்படுகிறது. ஆனா இங்கே தாவீது ராஜாவை பார்க்கும் பொழுது, தன்னை கொல்லும்படிக்காய் எழும்பின ஒரு மனிதனுடைய வம்சத்தில் இருந்து ஒரு மனிதனை தேடி கண்டுபிடித்து அவனுடைய அந்த அரண்மனைக்கு அழைத்து அவனுக்கு நன்மைகளை செய்து, அவங்க தாத்தா சவுல் கொல்ல முயற்சி செய்த சவுலினுடைய நிலங்களை எல்லாம் அவனுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லி அவருடைய பந்தியில உட்கார்ந்து சாப்பிடும்படிக்கான ஒரு கிருபையை அவனுக்கு கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இது ஒரு தெய்வீக ஒரு நன்மை செய்கிற ஒரு அன்பு நிறைந்த ஒரு இருதயத்துல நம்மளுடைய எதிரிகளுக்கும் நன்மை செய்கிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. என்னைக்கோ ஒரு நாள் நமக்கு தீமையை செய்திருப்பார்கள். எப்பவோ நம்மளுடைய வாழ்க்கையில் ஆரம்ப நாட்களில ஒரு தீமையை செய்திருப்பார்கள். நாம இன்னைக்கு அவர்களை கொஞ்சம் கூட நம்ம யோசித்து பார்க்க மாட்டோம். அவர்களை குறித்து நமக்கு சிந்தனையே வராது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நன்மை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற அவர்களை நாம என்ன செய்யணுமா, அவரை அழைத்து அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்கிறதை இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில யாராவது ஆரம்ப காலத்துல உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாம். இன்னைக்கு அவங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது, விசாரிக்காம இருந்திருப்போம் நம்ம. பட் ஆண்டவர் சொல்றாரு, அவர்களோடு கூட நம்ம என்ன பண்ணணுமா, நன்மை செய்கிறவர்களாய், அவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. சோ அதை நம்ம தேடி கண்டுபிடிப்போம். தாவீது ராஜாவுக்குள்ள ஒரு சிந்தனை, அவன் எவ்வளவோ பிஸியா இருந்திருப்பாரு, எவ்வளவோ வேலை இருந்திருக்கும். சவுலனுடைய குடும்பத்துல யாராவது இருக்கிறாங்களான்னு விசாரிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஆனாலும் அவருக்குள்ள ஒரு யோசனை, இனி அந்த நாட்களில் அவன் கஷ்டப்படுத்தினா, ஆனா அவன் குடும்பத்துல யாராவது இன்னைக்கு கஷ்டத்துல இருக்கிறாங்களான்னு நம்ம தேடி கண்டுபிடித்து அவர்களை நான் ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி அவருக்குள்ள ஒரு எண்ணம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய துரோகிகளுக்கும் நன்மை செய்கிற ஒரு குணமாய் காணப்படுகிறது. ஆமென். அப்படியான ஒரு எண்ணம் நமக்குள்ளே எழும்ப வேண்டும். இந்த காலை வேளை நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கே நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறோம், நம்மளை கொடுக்கிறவங்களுக்கு கொடுக்கிறோம், நம்மளை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுகிறோம். ஆனா யாரோ ஒருத்தர் நம்மளுடைய வாழ்க்கையில என்னைக்கோ நம்மளை கஷ்டப்படுத்தினவர்களுக்கு நாம அவர்களை இன்னைக்கு கஷ்டத்துல இருக்கிறார்கள் என்று அறிந்ததற்கு அப்புறமாய் நாம் அவர்களை கூப்பிட்டு விசாரித்து அவர்களுக்கு ஒரு நன்மை செய்யாமல் நம்ம போனோம் என்றால் அது தெய்வீக குணம் அல்ல, நாம் அவருடைய பிள்ளைகள் அல்ல என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. உண்மையான பிள்ளைகள் அப்படிதான் இருப்பார்களாம். நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளையும் ஆண்டவர் அழைத்து நன்மை செய்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்படியா நம்ம வாழ்க்கையில யாராவது இருப்பார்கள் என்றால், கஷ்டப்படுகிறார்கள் என்று அறிந்திருப்போம் என்றால், அவர்களை நம்ம ஆசீர்வதிக்க நம்ம ஆண்டவர் நம்மளை இந்த காலை வேளையில நமக்கு நினைப்பூட்டுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அந்த எரிச்சலையும் அந்த கோபத்தையும் நம்ம தொடர்ந்து வைத்துக் கொள்ளாமல் அவர்களை எப்படி விசாரிக்கலாம், அவர் பிள்ளைகளை எப்படி விசாரிக்கலாம், அவர்களோடு கூட நம்ம எப்படி அவர்களுக்கு உதவி செய்யலாம் என்று சொல்லி நினைக்கிற ஒரு எண்ணத்தை ஆண்டவர் நமக்கு இந்த காலை வேளையில நினைப்பூட்டுகிறார். ஹல்லேலூயா. அடுத்த மனிதனாய் பார்க்கும் பொழுது நல்ல சமாரியன் என்று சொல்லி மனிதனை நம்ம பார்க்கிறோம். லூக்கா 10வது அதிகாரத்துல 30வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் யாராவது ஒருத்தர் வாசிங்க. லூக்கா 10 30லிருந்து 35. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர்களில் அகப்பட்டார். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்துக் கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, இவனை விசாரித்துக் கொள், அதிகமாய் ஏதாவது இவனுக்காக செலவழித்தால் நான் திருப்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார்.
ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இங்கே நல்ல சமாரியனை குறித்து வேதம் இந்த வசனத்திலே ஆண்டவர் உவமையாய் சொல்லுகிறார். இங்கே பார்க்கும் பொழுது இந்த சமாரியன் யூதர்களோடு கூட கலக்காத, யூதர்களால் வெறுக்கப்படுகிற ஒரு கூட்டமாய் காணப்படுகிறார்கள். யூதர்கள் இவர்களை வெறுக்கிறார்கள். யூதர்கள் சமாரியர்களை வெறுக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் கலப்பமான ஒரு சந்ததி என்று சொல்லி அவர்களை ஒதுக்கி வெறுக்கிற ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. ஆனாலும் அந்த இடத்துல ஒரு ஆசாரியன் போகிறான், ஒரு லேவி அந்த இடத்துல கடந்து போகிறான். அவர்கள் எல்லாரும் செய்யாத ஒரு காரியத்தை இந்த இடத்துல இந்த நல்ல சமாரியன் செய்கிறதை இந்த வசனத்திலே ஆண்டவர் கூறுகிறார். அந்த வசனம் கூறுகிறது, பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனது உருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நம்ம புது ட்ரெஸ் போட்டிருக்கிறோம், புது கார் வைத்திருக்கிறோம். யாராவது ஒருத்தர் இப்படியான சூழ்நிலைகளிலே அவர்களை நம்ம விசாரிப்பற்று இருக்கிறவரை நம்ம ஏதாவது ஒரு காரணத்தில் நம்ம அவரை கூட்டிட்டு வரணும் நினைக்கும் போது நமக்கு சில வேளைகளில் சில யோசனைகள் வரும். பிள்ளைங்களை கூட்டு வந்தால் பிள்ளைங்க வாந்தி எடுத்துருமோ, பிள்ளைங்க வாந்தி எடுத்துரும், நம்ம பிள்ளைங்க வாந்தி எடுத்துருக்கு நிறையா. காரில் வாந்தி எடுத்தா அது ஒரு டென்ஷன் ஆகிடுது நமக்கு. ஸோ காரில் எதையாவது குப்பையை கூட்டிட்டு அது ஒரு டென்ஷனாக போயிடுது நமக்கு. ஆனால் இந்த மனிதன் பாருங்களேன், அவர் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ முறை நம்மளையே இப்படி இக்னோர் பண்ணியிருப்பாங்க யாராவது. நாம இப்படி கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நம்மளை யாராவது கொண்டு போவாங்களா, நம்மளை யாராவது விசாரிப்பாங்களா? நமக்கு ஆரம்ப நாட்கள்ல சொல்றேன், ஆரம்ப நாட்கள்ல வரும்பொழுது நமக்கு இந்த தேசத்துல ஒண்ணுமே தெரியாது. யாரோ ஒருத்தர் நம்மளை கொண்டு போவாங்களா? எனக்கெல்லாம் அப்படிதான் இருக்கும். 2006 நான் வந்த போது எனக்கு அமெரிக்கால நான் எங்கே இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு ஊர்ல நான் இருக்கிறேன். இனி எப்பமாவது யாராவது கடைக்கு கூட்டிட்டு போவாங்களா, யாராவது ஏதாவது ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ரொம்ப சாதாரணமா யோசித்த நாட்கள் இருக்கிறது. ஆமென். இங்க வந்த நாள்ல இருந்து நான் அழுதுகிட்டே இருந்தேன், என்னைய தயவு செய்து திரும்ப கொண்டு போயிருங்க அந்த ஊருக்கு, இந்தியாவுக்கு சொல்லி. எங்க வீட்டுக்கு நான் கால் பண்ணும் போதெல்லாம் அழுவேன், ஐயோ இங்க கொடுமையா இருக்கு. நான் வேற நல்ல வின்டர் சீசன்ல வந்துட்டேன். ஜாக்கெட் பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஏது வின்டர் ஜாக்கெட் இருக்கும், இந்தியாவில் ஏதோ ஒரு ஜாக்கெட் இருக்குது, நல்ல ஜாக்கெட் தான் வாங்கணும், ஆனால் அது குளிரெல்லாம் தாங்க ஜாக்கெட் இல்லாது. பார்த்தா எனக்கு ஒரே குளிர், பஸ் எடுக்க தெரியாது, எனக்கு ஒரு பர்கர் வாங்க தெரியாது. எங்கே போனாலும் அந்த $1 மெக்டானல்ட்ஸில் மேக் சிக்கன் ஒரு பர்கர் இருக்கும், அதை தவிர நான் வேற எதுவுமே கேட்க மாட்டேன். ஏன்னா வேற ஏதாவது கேட்டால் $1 மேலே போயிடும் ஒரு கவலை, வேற ஏதாவது கேட்டால் அப்போ ஏதாவது திரும்ப என்னையே கேட்பான், எனக்கு புரியாது. இப்படியான ஒரு இருந்த நாட்களில் யாராவது ஒருத்தர் நம்மளைய கூட்டிட்டு போவாங்க. அப்போ அந்த நாட்கள்ல ஒரு மலையாளி ஒருத்தர் இருப்பாரு, ஒரு கேத்தலிக் மலையாளி. அவர் எங்க வீட்டுக்கிட்ட தான் இருப்பார். அவர் என்ன நினைச்சாரோ தெரியல, என்னைய பார்த்து என்னைய ஒவ்வொரு சண்டேயும் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போவாரு, கேத்தலிக் சர்ச்சு கூட்டிட்டு போயிட்டு திரும்ப அவர் வீட்டில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஃபுட்டா தருவார். அவரு மலையாளி, எனக்கு மலையாளமும் தெரியாது, அவருக்கு எனக்கும் ஒரு அறிமுகமும் கிடையாது. ஆனா பார்க்கும் பொழுது நான் இப்ப யோசிச்சு பார்க்கிறேன், நம்மளே ஒருத்தர் நம்பி வீட்டுக்கு கூப்பிட்டு, நம்மளே ஒருத்தர் அவர் வீட்டில் அவருக்கே சின்ன குழந்தை, அந்த அம்மா எனக்கு ஸ்பெஷலாக அவங்க பரிமாறி அவர்கள் அப்படியாய் விசாரித்த நாட்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அதெல்லாம் மறக்கவே முடியாத நாட்கள். அது எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. அது சாதாரண ஒரு சாப்பாடு தான். ஆனால் நம்மளே ஒருத்தர் கூப்பிட்டு போய் நம்மளே ஒருத்தர் கணம் பண்ணி மரியாதையாக நடத்தினாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இட்ஸ் எ கிரேட் திங். இன்னைக்கு பார்த்தா நம்ம எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம். பிரியமானே, அது போலதான் இந்த சமாரியன் கடந்து போகும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக முறை நம்மளை எல்லாரும் இக்னோர் பண்ணியிருப்பாங்க. ஐயோ எங்க போறது, என்ன வாங்குறது, எப்படி வாங்குறதுன்னு நமக்கு தெரியாத நாட்களா இருந்திருக்கும். ஆனா இங்க பாருங்க, இந்த சமாரியன் தன்னுடைய நேரத்தை கொடுத்து, தன்னுடைய வாகனத்தை கொடுத்து, தன்னுடைய பணத்தை கொடுத்து, எல்லாவற்றையும் கொடுத்து அந்த மனிதனை விசாரிக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இப்படியான உதவிகள் எல்லாம் பெற்றிருக்கிறோம்.
ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி ஆயிட்டோம்? ஒரு ஆசாரியனை போல ஆயிட்டோம். எப்படி ஆயிட்டோம்? நம்ம ஆசாரியனை போல ஆயிட்டோம். இன்னைக்கு ஒரு லேவியனை போல ஆயிட்டோம். இன்னைக்கு நம்ம போய் யாரையும் அந்த நாட்கள் நம்மளை விசாரிச்சாங்களே, நாம யாரையாவது போய் இன்னைக்கு விசாரிக்கிறோமா? அன்னைக்கு ஒருத்தர் யாரோ படுக்கையில கிடந்தாங்க. அன்னைக்கு அந்த சமாரியன் பார்க்கும் பொழுது அந்த யூதன் தரையில குத்துயிரும் கொலையுருமா கிடக்குறான். தூக்க ஆள் இல்லாம அவன் அழுதுகிட்டு கிடப்பாங்க, தூக்க ஆள் இல்லாம. இன்னைக்கும் நம்மளுடைய சுற்றி இருக்கிற ஜனங்கள் இப்படியாய் கஷ்டப்படும் பொழுது நம்ம விசாரிக்கிறோமா? நம்ம போய் அவர்களை கேட்கிறோமா? நேரத்தை கொடுக்கிறோமா? பணத்தை கொடுத்து உதவி செய்யறோமா? நமக்கு இருக்கிற பலத்தை கொடுத்து நம்ம உதவி செய்யறோமா? அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம செய்யறோம்? ஆமென், ஆமென். அதுதான் நல்ல சமாரியன். நமக்கு திரும்ப அவர்களால் செய்ய முடியாது. ஆனா நம்ம அவர்களுக்கு போய் நம்ம விசாரித்து நம்ம நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் சொல்றார், உன் பலன் மிகுதியாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. திரும்ப போய் நமக்கு நன்மை செய்கிறவர்களே விசாரிக்கிறத ஒரு விஷயம். நமக்கு நன்மை செய்ய முடியாத நாட்களில் இருக்கிறவர்களை நாம போய் விசாரிக்கும் பொழுது கர்த்தர் அதை சொல்றார், உன் பலன் மிகுதியாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு மனிதனை குறித்து பார்க்கும்போது எப்படி நன்மை செய்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆதியாகமம் புஸ்தகத்துல 50வது அதிகாரத்துல யோசேப்பை குறித்து நாம வாசிக்கிறோம். அதுல 15வது வசனத்திலிருந்து வாசிங்க. தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பின் இடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே நன்மை செய்கிற ஒரு மனிதனை குறித்து, யோசேப்பை குறித்து நம்ம பார்க்க. எப்படி நன்மை செய்தாரு? அவர் தன்னுடைய சகோதரர்களை மன்னித்து அவர் நன்மை செய்தவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. யார் இந்த சகோதரர்கள்? அவரை வெறுத்த சகோதரர்கள், பிரதர்ஸ், ஓன் சிஸ்டர்ஸ். அவனை வெறுத்தார்கள். ஏன்? அவன் கொஞ்சம் செல்லமா வளர்றதுனால அவனை வெறுத்தார்கள். அவன் மேல ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை வைத்திருந்ததுனால அவனை வெறுத்தார்கள். அவனை கொல்லும்படிக்கான முயற்சிகளை செய்தார்கள். அதுக்கப்புறமா அவனை ஒரு அடிமையாய் விற்று போடணும் என்று சொல்லி அவனை அடிமையாய் விற்று போட்டார்கள். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்ல ஒரு ஆசீர்வாதமான இடத்துல இருந்த ஒரு மனிதன், தகப்பனோடும் தாயோடும் வளர்ந்த ஒரு மனிதன், எவ்வளவு கஷ்டத்தை அவர் அனுபவித்திருப்பார் அவருடைய வாழ்க்கையில. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் யோசித்து பார்க்கிறேன், ஒவ்வொரு நாளும் அவர் அழுது புலம்பி இருப்பார். அவங்க அப்பா அம்மாவை எவ்வளவு மிஸ் பண்ணியிருப்பார் அவர். அந்த சாப்பாடை எவ்வளவு மிஸ் பண்ணியிருப்பார் அவர். ஒவ்வொரு நாளும் அழுது இருப்பார் அவர். ஒவ்வொரு நாளும் அழும்போது அவர் எதை யோசிச்சிருப்பாரு? ஐயோ, என் சகோதரர்கள் இப்படி பண்ணிட்டாங்களே எனக்கு விரோதமாய், என்னுடைய பிரதர்ஸ் எனக்கு விரோதமா இப்படி பண்ணி. ஒவ்வொரு முறையும் அழும்போது நான் யோசிச்சு பார்க்கிறேன், இதற்கு காரணமா இருந்த, அந்த சூழ்நிலை காரணமா இருந்த சகோதரர்கள் ஒவ்வொரு நாளும் அவர் நினைவுக்கு வந்திருப்பாங்க. எப்பெல்லாம் அவர் அழுதாரோ நினைச்சு பாருங்க. ஒரு அடிமையாய் விற்கப்படும் பொழுது அவரை அடித்திருப்பார்கள், கேவலப்படுத்தி இருப்பார்கள். எத்தனையோ கஷ்டங்களை யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில சுமந்து அவர் கடந்து வந்திருப்பார். அல்லேலூயா.
அதை எல்லாவற்றையும் யோசிக்கும் பொழுதெல்லாம், கண்ணீர் விடும் போதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன், எப்பெல்லாம் யோசிக்கிறாரோ அப்பெல்லாம் அந்த பிரதர்ஸ் தான் அவர் யோசிச்சிருப்பார். அதுலயும் விசேஷமா அவரை கொல்லும்படிக்காய், அவரை விற்கும்படிக்காய் எடுக்கப்பட்ட முயற்சிகளுக்கு தான் அவருடைய நினைவில் இருந்திருக்கும். ஆனால் இந்த வசனத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த யோசேப்பு என்ன செய்கிறார், இதெல்லாம் நடந்திருந்தாலும் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை மன்னித்து அவர்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கர்த்தர் அவர் மூலியமாய் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது சொல்றதுக்கு ஈஸியா இருக்குது, ஆனா கஷ்டப்பட்டு அந்த பாதையில ஒருத்தர், ஒரு பிரதர் சிஸ்டர்ஸ்னால கஷ்டப்பட்டு, ஏமாற்றப்பட்டு, விற்கப்பட்டு, மறக்கப்பட்டு, பேரண்ட்ஸை விட்டு விலகி, இவ்வளவு துன்பத்தின் மத்தியில நடந்து போகிற ஒரு மனிதனுடைய இருதயத்துல எவ்வளவு தன்னுடைய பிரதர்ஸை குறித்து ஒரு யோசனை இருந்திருக்கும். ஆனாலும் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. அவருக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, அவருடைய வேலைக்காரர்களுக்கு, எல்லாருக்கும் நன்மை செய்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மளுடைய லைஃப்ல நமக்கு விரோதமாய் ஏதோ ஒன்று செய்திருந்தாலும், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸா இருந்தாலும், இன்றைக்கு அவர்கள் கஷ்டமான சூழ்நிலை இருக்கும் பொழுது நாம் அவர்களை நினைவு கூறுகிற, அவருடைய பிள்ளைகளை விசாரிக்கிற, பிள்ளைகளின் பிள்ளைகளை விசாரிக்கிற ஒரு எண்ணம் எப்பொழுதும் நமக்குள்ளே காணப்படணும். ஹல்லேலூயா. மேபி உங்களுக்கு அந்த பிரதரை பிடிக்காம இருக்கலாம், மேபி அந்த சிஸ்டரை பிடிக்காம இருக்கலாம், ஆனா அவருடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நம்ம என்ன பண்ணணுமா, விசாரிக்கணும், ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல விரும்புகிறார். துரோகிகளுக்கு நன்மை செய்கிறதுனால உன்னுடைய பலன் மிகுதியாயிருக்கும். ஹல்லேலூயா. ஏமாற்றினவர்களுக்கு நன்மை செய்கிறதுனால உன்னுடைய பலன் மிகுதியாயிருக்கும். உங்களை ஒருத்தர் ஏமாற்றி இருக்கிறான், ஏதோ ஒன்று சொல்லி ஏமாற்றி இருக்கிறான் உங்க லைஃப்ல. ஆனா தொடர்ந்து நீங்க அவர்களை நேசிக்கும் பொழுது, தொடர்ந்து நீங்கள் அவரை விசாரிக்கும் பொழுது, தொடர்ந்து நீங்கள் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது உங்களுடைய பலன் மிகுதியாயிருக்கும். ஹல்லேலூயா. நம்ம சோர்வடைய வேண்டாம் பிரியமானவர்களே. நம்ம எவ்வளவோ நாட்களாய் இந்த பாதையில கடந்து வந்திருக்கலாம், எவ்வளவோ வருஷங்களாய் கடந்து வந்திருக்கலாம். அந்த வடு நம்மளுடைய இருதயத்தில் எப்பொழுதும் காணப்படலாம். ஆனா ஆண்டவர் சொல்ல, யோசேப்பை போல நீ மன்னித்து அவர்களுக்கு நன்மை செய். ஹல்லேலூயா. யோசேப்பை போல நீ மன்னித்து நன்மை செய். ஹல்லேலூயா. அவர்களை மன்னித்து அவருடைய பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் சொல்ல, அவருடைய பலன் மிகுதியாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நீ தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவாய். ஹல்லேலூயா. So only when you do that you become the child of God. ஹல்லேலூயா. இல்ல நீ சாதாரண மனுஷனை போலதான். மனுஷன் இன்னொரு மனுஷனை நேசிக்கிறான், அவன் is a child of man, but you want to be a child of God. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையாய் நீ மாறணும் என்று சொல்லி வாஞ்சித்து விரும்புவாய் என்றால், உன்னை ஏமாற்றினவர்கள், உனக்கு துரோகம் செய்தவர்கள், நன்றி மறந்தவர்களை நீ நினைத்து விசாரிக்கும் பொழுது நீ தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறாய். ஹல்லேலூயா. அப்பொழுது உன்னுடைய பலன் மிகுதியாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இன்னொரு விஷயத்திலே ஆண்டவர் நம்ம நன்மை செய்ய ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். 2 கொரிந்தியர்ல 8வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. சரி, நானே வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 8:7-8. அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம சகாயத்திலும் பெருக வேண்டும். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே எதை அன்பின் உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டு என்ன சொல்லுகிறாராம்? இந்த வசனத்துல நாம எதுல நம்ம பெருக வேண்டுமா? நீங்கள் எல்லாவற்றிலும் பெருகுகிறது போல இந்த தர்ம சகாயத்திலும் நீங்க என்ன பண்ண வேண்டுமா? பெருக வேண்டும். You should excel in giving. ஆமென். ஹல்லேலூயா. அது உங்களுடைய அன்பின் உண்மையை சோதிக்கிறது. நீங்க எவ்வளவு ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கிறீர்கள், எவ்வளவு ஆண்டவரை உண்மையாய் விசுவாசிக்கிறீர்கள்
என்பதை இந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார். இந்த தர்ம சகாயத்திலும் பெருக வேண்டும். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி இங்க வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் இந்த வசனத்துல, நாம மற்றவர்களுக்கு யார தர்ம சகாயம் என்று சொல்லுகிறார், கான்ட்ரிபியூஷன் டு த சேரிட்டி. மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுல நமக்கு அவர்கள் திரும்ப செய்ய முடியாது, ஆனால் அந்த காரியத்தில் நம்ம என்ன பண்ண வேண்டுமா, பெருக வேண்டும். அதுதான் அன்பினுடைய உண்மைத்தனத்தை வெளிப்படுத்துகிறதாம். ஹல்லேலூயா. ஏன் அப்படி எழுதியிருக்கு அன்பின் உண்மைத்தனத்தை? அப்பதான், ஏன்னா நம்ம மற்றவர்களுக்கு செய்தோம்னா அவர்கள் நமக்கு திரும்ப செய்தாங்கன்னா அது அன்பின் உண்மைத்தனம் இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளைக்கோ இல்லை இன்னொருத்தருக்கோ நீங்க வந்து ஒரு $100 கொடுக்கும் பொழுது மேபி அவங்க திரும்ப உங்க பிள்ளைக்கு $100 கொடுப்பாங்க. அப்படிதானே கல்யாணத்துலலாம் ஆகும். 10 வருஷம் முன்னாடி நமக்கு 3000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. அது இன்னும் நமக்கு ஞாபகம் இருக்கும். சிலர் அதே 3000 ரூபாய் வச்சிடணும். எப்பா இன்ஃப்ளேஷன்லாம் இருக்குது, விலைவாசிலாம் கூடி இருக்குது. நான் வைக்கும் போது இது ஹால் வாடகை 1 லட்சமாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தா 3.5 லட்சம்ன்றாங்க. இன்ஃப்ளேஷனுக்காக ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். நம்ம விலைவாசி உயர்வுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர்கள் உங்களுக்கு வச்சாங்க, நீங்க திரும்ப வச்சீங்க. சிலர் பாருங்க, அவங்க என்ன வச்சாங்களோ அதுக்கு $1 அதிகமாக வச்சு அந்த மாதிரி முடிப்பாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன் அப்படின்னு காட்டுறதுக்காக. ஆமென். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒருத்தர் வைக்கலன்னா முடிஞ்சு போச்சு அவங்க கதை. அவங்க வந்து உங்களை திரும்ப கேட்க முடியாது. நீங்க ஏன் வந்தீங்க கல்யாணத்துக்கு, ஒண்ணுமே நீங்க ஒண்ணுமே வைக்கலைங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவங்ககிட்ட சொல்லிடுவோம். அவங்களும் ஆமாமா தெரியாம கேட்டு தொலைச்சிட்டு. ஹல்லேலூயா. இப்படிதான் பிரியமானவர்களே மனிதர்கள் யோசிக்கிறார்கள். நீ எனக்கு 10 கொடுத்தீங்கன்னா நான் அவனுக்கு 10 தருவேன். நீ $100 கொடுத்தா நான் $100. மேபி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா, கொஞ்சம் மூத்தவங்களா இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்க வேண்டிய கட்டாயம் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வசனத்துல, இதை நான் கட்டளையாய் சொல்லால் மற்றவருடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மளுடைய லைஃப்ல நம்ம ஒருத்தர் அன்பு கூறுகிறது. யார் அன்பு கூறுகிறோம்? தர்ம சகாயமாய் செய்து அன்பு கூறுகிறோம். அப்ப யார் அவங்க? அவங்களுக்கு திரும்ப நமக்கு கொடுக்க முடியாது. அவர்களை நம்ம அதிகமாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும். அதுதான் இங்க பவுல் சொல்றாரு, நீங்க எல்லாவற்றிலும் பெருகிறது போல நீங்க அந்த கொடுக்கிறதுல நீங்கள் பெருக வேண்டும். அப்பொழுது என்ன ஆகுது? ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த லூக்கா அந்த அதிகாரத்துல சொன்ன வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பலன் மிகுதியா இருக்கும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் செய்ய முடியாதவர்களுக்கு செய்யும் பொழுது நாம தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. இது கொடுப்பதிலே நாம உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த நாள்ல ஒரு பொருத்தனையை செய்யுங்க. நம்ம கூட நாகும் 1:15 நம்ம வாசித்தோம். ஒரு பொருத்தனையை செய்து அந்த பொருத்தனையை நிறைவேற்றணும். இந்த வருஷத்துல ஒரு பொருத்தனையை செய்யுங்க. ஆண்டவரே, நான் வந்து செய்ய போகிறேன், இனிமேல் இப்படி தர்ம சகாயம் செய்ய போகிறேன், மாசத்துக்கு ஒருக்கா இப்படி செய்ய போறேன், இல்ல 3 மாசத்துக்கு ஒருக்கா இப்படி செய்ய போறேன். ஏதோ ஒரு வழியில, ஏதோ ஒரு விதத்துல நீங்கள் ஒரு பொருத்தனையை செய்து ஆண்டவரை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, அதுதான் உங்களுடைய அன்பின் உண்மைத்தனத்தை வெளிப்படுத்துகிறது. ஆமென். சரி, அடுத்த விஷயமாய் லூக்கா 6ஆம் அதிகாரத்துல 27-28 வசனத்தை வாசிக்கும் பொழுது எப்படி நம்ம இன்னொருத்தருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதை இந்த வசனம் கூறுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், லூக்கா 6:27-28. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படி நன்மை செய்ய வேண்டுமா? ஜெபம் பண்ணி நன்மை செய்ய வேண்டுமா? ஹல்லேலூயா. நாம பிள்ளைகளை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறது அது வேற விஷயம். இங்க ஆண்டவர் யாரை நினைவு கூர்ந்து ஜெபிக்க சொல்றாரு? யாரை நினைவு கூர்ந்து ஜெபிக்க சொல்றாரு? அந்த 28வது வசனம், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா.
அது ஒரு ஆசீர்வாதமான ஜெபம். ஆமென். எல்லாராலையும் பண்ண முடியாது. கரெக்ட்? எல்லாரும் பண்ண முடியுமா? சொன்ன உடனே நமக்கு அது அப்படி இப்படிலாம் நமக்கு ஞாபகம் வரும். அதெல்லாம் மறந்துட்டு அதை ஜெபிக்கணும். அதை அந்த ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபத்துல வைக்கும் பொழுது ஆண்டவர் அதை சொல்லுகிறார், அது ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீமோன் தன்னை மறுதலிக்க போறான் என்று சொல்லி தெரிந்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவனுக்காக ஜெபம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இது கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் அவர்களுக்காக ஜெபி. ஒருத்தர் கஷ்டப்படுத்த போறான்னு தெரிஞ்சு அவனுக்கு முன்னவே ஜெபிக்கிறது. அட்வான்ஸ்டு பிரேயர். ஹல்லேலூயா. கஷ்டப்படுத்த போறாங்கங்கறத நினைச்சு முன்னவே ஜெபிக்கிறது, அது ஒரு வேற லெவல் ஜெபம் நினைக்கிறேன். ஆமென். சோ அது நமக்கு அப்படி நமக்கு தெரியாது. ஆண்டவருக்கு தெரியும், வெளிப்பாடு இருந்தது. அதனால அவர் கண்டுபிடிச்சிட்டாரு இவன் மறுதலிக்க போறான்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆனா சில வேளை உங்களுக்கு தெரிய வரும், ஏதோ ஒண்ணு ஏமாத்த போறான், அந்த ஆள் ஏமாத்த போறான், நம்மளை ஏதோ ஒண்ணு பண்ண போறான் அப்படின்னு தெரியும் பொழுது அது தீர்க்க தரிசனம் இல்லை. அது உங்களுக்கு முன்னாடியே அவனுடைய பழக்க வழக்கத்திலேயே உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஏதோ ஒரு ஏமாத்து வேலை நடக்குது, ஏதோ ஒண்ணு நம்ம மறைச்சு ஏதோ பண்ண போறாங்க. உடனே அவர்களுக்காய் ஜெபிக்கிறது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சீமோன் தன்னை மறுதலிக்க போறான் என்று தெரிந்து அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோபை குறித்து நம்ம அதிகமாக நம்ம வாசித்து இருக்கிறோம். யோபு புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம், யோபு யாருக்காக ஜெபித்தாரு? யாருக்கு? அவங்க என்ன செஞ்சாங்க? நன்மை செஞ்சாங்களா? அவங்க நிந்திச்சாங்க. நீ ஏதோ பெரிய பாவம் பண்ணதுனாலதான் உனக்கு இந்த கஷ்டம், நீ ஏதோ ஒண்ணு பண்ணினதுனாலதான் இன்னைக்கு உனக்கு வேலை போச்சு, நீ ஏதோ ஒண்ணு பண்ணினதுனாலதான் உனக்கு இந்த மாதிரி வியாதி வந்துருச்சு, ஏதோ ஒண்ணு பண்ணினதுனாலதான் உன்னுடைய குடும்பத்துல இப்படி ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு இப்படின்னு சொல்லி நிந்தித்தவர்களுக்காக ஆண்டவர் சொல்றார், நீ அவர்களுக்காக ஜெபம் பண்ணு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பொழுது யோபினுடைய என்னது சிறையிருப்பு மாறினது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை இரட்டிப்பாய் நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கடைசியாய் நான் சொல்லி முடிக்கிறேன். மார்க் 8வது அதிகாரத்துல 36 இருந்து 38 வசனங்கள். கடைசியாய் நாம செய்ய வேண்டிய ஒரு நற்கிரியை. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஆதலால் விபசாரமும் பாவமுள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். ஹல்லேலூயா. இந்த வசனம் கூறுகிறது, இந்த வசனத்துல ஒரு மனிதனுக்கு நீங்க வேலையை வாங்கி கொடுக்கலாம், படிப்பை கொடுக்கலாம், நம்ம உலகத்துல நல்ல வேலையை வாங்கி கொடுக்கலாம், நல்ல படிப்பை கொடுக்கலாம், நல்ல வீட்டை வாங்கி கொடுக்கலாம், காரை வாங்கி கொடுக்கலாம், நீங்க எத்தனையோ நன்மைகளை அவனுக்கு செய்யலாம். ஆனா ஆண்டவர் இங்க கேட்கிறாரு, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. நீங்க இவ்வளவு முயற்சிகளை செய்து அவர்களை படிக்க வச்சுட்டீங்க, இவ்வளவு முயற்சிகளை செய்து வீடை வாங்கி கொடுத்துட்டீங்க, இவ்வளவு முயற்சிகளை செய்து அவர்களுக்கு ஒரு காரை வாங்கி கொடுத்துட்டீங்க, அவர் பிள்ளைகளை படிக்க வைத்துட்டீங்க. ஆனா ஆண்டவர் கேட்கிறார், அவருடைய ஆத்துமா நஷ்டமாய் போனால் அவனுக்கு என்ன லாபம் என்று சொல்லி கேட்கிறார். ஹல்லேலூயா. What is the point of all your education? இவ்வளவு படிக்க வைத்து, இவ்வளவு சம்பாதித்து கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, பொருளை கொடுத்து, பணத்தை கொடுத்து எல்லாம் செய்து கடைசியில் அந்த ஆத்துமா நரகத்துக்கு போனா என்ன பிரயோஜனம் என்று சொல்லி இங்க கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஒரு மனிதனுக்கு நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு நன்மை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவனுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை நாம கொடுக்கணும். ஹல்லேலூயா. நாம காரை கொடுக்கலாம், வீட்டை கொடுக்கலாம், பணத்தை கொடுக்கலாம், பேங்கை கொடுக்கலாம், பேலன்ஸை கொடுக்கலாம், எல்லாவற்றையும் நீங்க கொடுக்கலாம். ஆனா அவர்களுக்கு சுவிசேஷத்தை கொடுக்காம போயிட்டீங்கன்னா அவர் பரலோகம் போறதுக்கு பதிலாக எங்க போயிடுவாங்க? நரகத்துக்கு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அந்த சுவிசேஷத்தை நம்ம என்ன பண்ணணும்?
மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படணும்னா தேவனுடைய சுவிசேஷம் இல்லாமல் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது. ஹல்லேலூயா. இயேசு இல்லாம ஒரு மனிதன் பரலோகத்துக்கு போக முடியாது. There is no other door. இயேசு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நான் சொல்லியிருந்தா வேற கதை, வேற யாராச்சும். இயேசு சொன்னா என்னை அன்றி பிதாவினிடத்துல ஒருவனும் வர முடியாது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமமே அன்றி வேறொரு நாமம் இந்த பூமியிலே கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி வேதம் கூறுகிறது. There is no other name given unto men by which you can be saved. Only the name of Jesus Christ. Hallelujah. அப்ப நம்ம ஆண்டவர் நமக்குள்ள வந்து வாசம் செய்யணும் என்று சொல்லி விரும்பி இந்த பூமிக்கு கடந்து வந்திருக்கிறார். Why did God come into this world? To live inside you. உங்களுக்குள்ள வாசம் பண்ணும்படிக்காய் ஆண்டவர் வந்திருக்கிறார். எப்படிங்க ஆண்டவர் எனக்குள்ள வாசம் பண்ணுவாரு? எப்படி ஆண்டவர் எனக்குள்ள வாசம் பண்ணுவார்? அவருடைய சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு இருதயம் சுத்திகரிக்கப்படும் பொழுது அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்ததற்குரிய பெரிதான நோக்கம், he wants to dwell inside you. உங்களுக்குள்ள வாசம் செய்யணும்னு விரும்புகிறார். அவர் வந்து வாசம் செய்யணும்னா அவருடைய இரத்தத்தினால கழுவப்படணும். அவருடைய இரத்தத்தினால கழுவப்படணும்னா ஒரு மனுஷன் மனம் திரும்பணும். He cannot just wash you so that you can continue in your sin. திரும்பவும் நீங்க அதே பாவத்துல அதே மாதிரி வாழுவதற்காய் ஆண்டவர் உங்களை கழுவி உங்களுக்குள்ள வாசம் பண்ண மாட்டார். உங்களை ஒரு புதிய மனிதனாய் மாற்றி புதிய இதயத்தை கொடுத்து புதிய ஆவியை கொடுத்து நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஒரு புதிய மனுஷனாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது பெரிய ஆசீர்வாதம் சொல்லுங்க? எது பெரிய ஆசீர்வாதம்? வீட்டை கொடுக்கிறது ஆசீர்வாதமா? காரை கொடுக்கிறது ஆசீர்வாதமா? படிப்பை கொடுக்கிறது ஆசீர்வாதமா? அதெல்லாம் நன்மை தான். அதெல்லாம் நன்மையான இந்த பூமிக்கு தேவையான காரியமா இருக்குது. ஆனா எல்லாவற்றை காட்டிலும் எது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது? நித்திய ஜீவனை கொடுக்கிறது தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் படித்து வீணாய் ஒரு மனிதன் போவதற்கு பதிலா அவன் ஒண்ணுமே படிக்கலனாலும் பரவாயில்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்டா போதும். ஹல்லேலூயா. அவன் நித்திய ஜீவனை அவன் அடைவான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியான நன்மைகளை நாம செய்யும் பொழுது நம்மளால அதை திரும்ப செய்ய முடியாதவர்களுக்கு, நன்றி மறந்தவர்களுக்கு, துரோகிகளுக்கு நம்ம செய்யும் பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள். இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுப்போம். இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுப்போம். I will do something for someone who cannot help me. எனக்கு உதவி செய்ய முடியாது, எனக்கு அவங்க திரும்ப கொடுக்க முடியாது. ஏன்னா என்கிட்ட ஆண்டவர் அவ்வளவு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், அவ்வளவு பலத்தை வைத்திருக்கிறாரு, அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறாரு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா வேற யாரோ ஒரு விசாரிப்பு இல்லாம இருக்கிறாங்க, யாரோ உதவி இல்லாம இருக்கிறாங்க, யாரோ ஒரு கஷ்டப்படுகிறார்கள். அது இந்த ஆலயமா இருக்கலாம், வெளியில இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை. நம்ம அப்படி செய்யும் பொழுது நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் நம்மளை மிகுதியாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடி நம்ம ஜெபித்து நம்ம முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடலாம் ஒரு செகண்ட். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Father. ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தின்படி உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தெய்வீக குணம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எத்தனையோ முறை நீங்க யோசிச்சிருக்கீங்க, ஆண்டவரே இவ்வளவு செய்த, ஒரு வார்த்தை நன்றி சொல்லல, ஒரு வார்த்தை என்னோட பேசல, பழகல. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றார், அப்படி நீங்க தொடர்ந்து செய்யும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் திரும்ப அவங்களிடத்துல நன்றி சொல்லிட்டா முடிந்து போயிடும் பிரியமானவர்களே. ஆனா நன்றி சொல்லாதவர்களை, மறந்து போனவர்களை உதவி செய்யும் பொழுது, ஹல்லேலூயா, நாம் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏமாற்றினவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது, நம்மளுக்கு துக்கப்படுத்தினவர்களுக்கு நன்மை செய்யும், நம்மளை நிந்தித்தவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய், புத்திரர்களாய் நம்ம மாறுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. தாவீது மெபிபோஷேத்திற்கு
நன்மை செய்தவனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. யோசேப்பு தன்னை வெறுத்து தன்னை கொலை செய்யும்படிக்கு அடிமைத்தனத்தில் விற்று போனவர்களுக்கு, ஏமாற்றினவர்களுக்கு நன்மை மன்னித்து நன்மை செய்தவனாய், அவருடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நன்மை செய்தவனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் தான் வேதத்தில் அவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்பார்கள். ஹல்லேலூயா. அவர் தேவனுடைய புத்திரர்கள் என எண்ணப்படுவார்கள். ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த காலை வேளையில ஒரு தீர்மானம் எடுங்க. இனிமேல் ஆண்டவர் இந்த வசனத்துல சொல்லி இருக்கிறாரு, யாருக்கு நான் நன்மை செய்யணும் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்திருக்கிறார். ஒரு ஞாபகத்தை திரும்ப எனக்குள்ள கொண்டு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சோர்வடைந்து அவர்களை மறந்து போயிட்டேன், அவர்களுக்கு நன்மை செய்கிறதை இனிமேல் செய்யக்கூடாதுன்னு நினைத்தேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற, நீ தொடர்ந்து நன்மையை செய். ஹல்லேலூயா. தொடர்ந்து விசாரி, தொடர்ந்து அவர்களை நீ ஆசீர்வதி, அவர்களுக்காக ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. அது உனக்கு பலனாய் கொடுக்கும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தர் இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம மறந்து போயிருக்கலாம் பிரியமானவர்களே. இந்த காலை வேளையில ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய ஆண்டவரே இருதயத்தில் நீ நினைப்பூட்டினதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன் ஆண்டவரே, எவ்வளவோ துக்கப்பட்டுட்டேன், எவ்வளவோ ஏமாற்றப்பட்டுட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனாலும் தொடர்ந்து நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நீ எனக்கு உணர்த்தினதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயம் உங்களுடைய பலன் மிகுதியாயிருக்கும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் அந்த பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இத்தனை வருஷம் நீங்க செய்த நன்மைகளுக்கு ஈடாய் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பலனை கொடுப்பார் இந்த வருஷத்துல. ஹல்லேலூயா. தேவன் உங்களை கனப்பண்ணுவார். ஹல்லேலூயா. Thank you Jesus. இவன் எல்லா கஷ்டத்திலும் ஹல்லேலூயா என்னை போல குணம் படைத்தவனாய் இருக்கிறானே என்று சொல்லி ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. யோசேப்பை போல உயர்த்துவார். ஹல்லேலூயா. யோசேப்பை போல ஆசீர்வதிப்பார் உங்களை. ஹல்லேலூயா. Thank you Father. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ செய்த ஆண்டவரே, நீ கொடுத்த ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வாதியும் பலப்படுத்தும் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இதை நினைப்பூட்டிக் கொண்டே இருக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வருஷத்துக்கு இந்த வார்த்தையின் மூலியமாய் நாங்கள் மிகுதியான பலனை பெற்றுக் கொள்வோம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.